ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ட்ராமா டாக்கிஸ் தமிழ். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க ப்ளீஸ். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. சின்ன பிள்ளையாக இருக்க முச்சில் தோகாவோட அப்பாவும் தோகாவை கூட்டிகிட்டு வந்து இனி இதுதான் உன்னோட ரூம், நீ இங்கேருந்தே உன்னோட ஆர்கிடெக்ட் வேலையை காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே ஒரு டூல்ஸ் பாக்ஸும் இருக்குது, அதில் ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. அவனும் இத பார்த்துட்டு நான் ஓட்ட போட போறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க அப்பாவும் எல்லா இடத்துலலாம் ஓட்ட போடக்கூடாது, ஒரு நிமிஷம் இரு நான் வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் அது கேட்காம நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் ரூம்ல ஒரு மெல்லிசான செவுரு இருக்கும்ல, அதுல கூட 2 ஓட்டை இருந்திருக்கும். ஒரு குச்சி வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. அது இவன் தான் போட்ட ஓட்டை. அவன் அவங்க அப்பா சொன்னதையும் கண்டுக்காம அவனும் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஓட்டை வழியா என்ன தெரியுதுன்னு பார்க்கான். அந்த ரூம்ல நம்ம ஹீரோயின் படிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் இதை பார்த்து கடுப்பாகி ஒரு ஷார்ப்பான பென்சிலை தூக்கி அந்த ஓட்டைக்குள்ளே எறிவான். ஆனால் அந்த பென்சில் அந்த ஓட்டையிலே ஸ்டக் ஆகி நிற்கும். நம்ம ஹீரோவும் நவுண்டுருவான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். என்னாலலாம் அந்த ரூமில் இருக்க முடியாது, கொஞ்சம் விட்டுருந்தா என் கண்ணே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அவங்க அப்பாவும் அப்படிலாம் இல்லைப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் என்ன கொஞ்சம் ஷை டைப்பு, நீயும் அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டின்னா உனக்கே அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் தோகா ஃபேமிலியும் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா கையில் ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க. அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் அவள்லாம் உங்கள் பொண்ணு கிடையாது, நான் தான் உங்கள் பொண்ணு, நான் தான் க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் நீலாம் ஒன்றும் க்யூட் அல்ல, நீ ரொம்ப அசிங்கமாக மான்ஸ்டர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளுக்கும் அது கோவம் வந்துடும். அவளும் அவன் மேலே பிரெட்டை தூக்கி எறிவா. பதிலுக்கு தோகாவும் இவன் மேலே பிரெட்டை தூக்கி எறிவான். அதுக்கப்புறம் அவள் டொமேட்டோ சாஸை இவன் மேலே அடிப்பா. இவனும் மயோனீஸை தூக்கி அவன் மேலே அடிப்பான். இப்படியே 2 பேரும் சண்டை போட்டு டைனிங் டேபிளே போர்க்களம் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவையும் 2 பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. நீங்கள் 2 பேரும் சமாதானம் ஆகுற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தோகாவும் வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து உனக்கு ஒழுங்காக விளையாடவே தெரியல அப்படின்னு சொல்லுவா. உடனே சரி நம்ம 2 பேரும் 3 ரவுண்டு விளையாடுவோம், யாரை தோக்குறாங்களோ அவங்க மண்டி போட்டு லைஃப் ஃபுல்லாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ சரி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ரவுண்ட்லேயும் ஹீரோயின் தோத்துட்டே இருப்பா. இதில் வேற பெருமையாக நீ எனக்காக விட்டு கொடுத்தீன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு தோகாவை பார்த்து மிரட்டுவா. இப்படி 99 ரவுண்டு விளையாடுவாங்க. எல்லாத்துலேயும் நம்ம ஹீரோயின் தான் தோத்துட்டு இருப்பா. உடனே தோகாவும் டயர்டாகி அவன் பாட்டுக்கு படுத்துருவான். அது 10th ரவுண்டு. அப்போ ஹீரோயினும் ஜெயிச்சிருவா. ஜெயிச்சுட்டு அவளும் படுத்துருவா. தோகாவும் அவனுக்கு பிடிச்ச ஆஸ்ட்ரியை நட்டு வச்சுட்ருப்பான். அந்த ஆஸ்ட்ரிக்கு பேர் வைக்கிறதுக்கு 2 பேருக்கும் சண்டை வரும். அப்படி சண்டையில் ஹீரோயின் தோகா மேலே விழுந்துருவா. தோகாக்கும் நர்வஸ் ஆயிரும். உடனே தோகாவும் விட்டு கொடுத்துருவான், அவள் சொல்கிற பேரே வச்சுட்டு போட்டோன்னு. அப்புறம் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்காங்க. அந்த நாய்க்குட்டிக்கும் பேர் வைக்கிறதுக்கு 2 பேருக்கும் சண்டை வரும். இப்படி 99 வாட்டி சண்டை போட்டிருக்காங்க. எல்லா வாட்டியும் தோகா தான் விட்டு கொடுத்துருப்பான். ஆனால் அது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருக்காது. அப்புறம் கடைசியாக 100வது சண்டை 2022ல் போட்டிருப்பாங்க. அதோட அவங்களும் பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் பாஸ்ட் முடியுது. இனி ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. அப்போ தோகா ஹீரோயினை பார்த்து நீ என்னம்மா வெறுக்கிறேன்னு கேட்பான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் கம்பிலேருந்து இறங்கி தோகாவை பார்ப்பா. ஆனால் தோகாவும் சரி இவ இன்னும் நம்மளை அவ்வளோ வெறுக்கிறா போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவோட ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸோட டைரக்டர் நம்ம தோகா தான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு சின் தான் இந்த டீம் லீடர் இந்த ஆஃபீஸ்க்கு. இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. உடனே தோகாவும் சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டும் நீ என்னத்தை பார்த்துப்ப, பிரசிடெண்ட் பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்க கெட்டின வீடை காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கிளைண்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவர் ஸ்டீல் வைக்க சொல்லியிருப்பாங்க கைப்பிடியில். ஆனால் இவங்க கிளாஸ் வச்சுருப்பாங்க. உன்னை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு ஸ்டீல் தானே வைக்க சொன்னேன் அப்படின்னு அந்த கிளைண்ட்டு சொல்லுவாங்க. உன்னை தோகாவும் இல்லை இல்லை இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். எப்படி பிடிக்கும், போகிற வரவங்களுக்கு எல்லாமே எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமே அப்படின்னு அந்த கிளைண்ட்டு கேட்க, உடனே இல்லை உங்களுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து இந்த வியூஸை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவரும் நம்பாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்ப்பாரு. அவருக்கும் அது பிடிச்சிருக்கும். அப்புறம் அவரும் தோகாவை பாராட்டுவார்.
அப்பந்தான் சின்னுக்கு நிம்மதியா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவும் கார்ல போயிட்டுருக்கும் பட்சத்துல, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாப்பான். நேத்து ராத்திரி நம்ம ஹீரோவும் கேட்டிருப்பான்ல, "நீ என்ன இன்னுமா வெறுக்கிற?" அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ஒருத்தவங்கள நம்ம வெறுக்கணும்னா, அவங்க மேல அஃபெக்ஷன் இருந்திருக்கணும். நம்ம 2 பேருக்கும் இடையில அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தோகாவும், "நீ பொய் சொல்ற" அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும், "நான் ஒண்ணும் பொய் சொல்லல. உன்ன பார்த்தா எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல" அப்படின்னு சொல்லுவா. உடனே அதுக்கு அவனும், "நீ பொய் சொல்ற. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க தானே நீ கேஸ் போட்டிருக்க" அப்படின்னு கேட்பான். உடனே அவளும், "நீ திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த வீட்டு மேல உரிமை கொண்டாடினா, நீ சொல்றபடிலாம் நான் கேட்கணும்னு நினைச்சியா? இத்தனை வருஷமா நான் அந்த வீட்ல இருந்திருக்கேன். இத்தனை வருஷமா நான் அந்த வீட்ட பாதுகாத்துருக்கேன்" அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனும், "நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? என்னோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியுமா? நான் எதுக்காக அந்த லாயர ஹையர் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்பான். "உனக்கு எந்த ஆர்வமே இல்லையா தெரிஞ்சுக்க?" அப்படின்னு கேட்பான். உடனே அவளும், "உன்ன பத்தி ரிலேட்டடா இருக்கிற எந்த விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சுக்க எந்த ஆர்வமும் இல்ல" அப்படின்னு சொல்லுவா. இத கட் பண்ணிட்டு அப்படியே பிரசன்ட்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவுக்கு வந்து மெசேஜ் போட்டிருப்பான். "உனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஏதாச்சும் பிரச்சனையா? அவ என்ன இங்க கூட்டு வச்சு 1 மணி நேரமா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு மெசேஜ் போட்டிருப்பான். இத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்கிட்ட இருந்து ஃபோன புடுங்கி அந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம், "உங்க ஃப்ரெண்ட் தோஹாக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்களா மிஸ்டர் சாங்டே? நீங்க என்ன அவரோட லேக்கியா?" அப்படின்னு கேட்பா. உடனே அவனும், "என்ன லேக்கின்னுலாம் சொல்ற? மிஸ்டர்ன்லாம் கூப்பிடுற, நார்மலாவே கூப்பிடு" அப்படின்னு அவனும் சொல்லுவான். "அது எப்படி மிஸ்டர்ன்னு கூப்பிடாம இருக்க முடியும்? ஏன்னா நீங்க என்ன விட நான் சண்டை போடுறவங்க கூட தானே ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அதனால தானே எனக்கு தெரியாம அவன மீட் பண்ணி லாயர் சியோவெல்லாம் அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க" அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவனும், "லாயர் சியோ எப்படி இந்த கேஸ எடுத்தான்னு எனக்கே இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப பெரிய கேஸ் இல்லனா செலிபிரிட்டி கேஸ் தான் எடுப்பான்" அப்படின்னு அவன் வாயாலே அவனே ஒத்துப்பான். இத கேட்டு நம்ம ஹீரோயினும், "உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு அவளும் கிளம்ப, அவனும், "நீ தோஹா கிட்ட ஒழுங்காவே பேசுறதில்ல. நீ அவன் கூட பேசி 2 வருஷம் ஆகுது" அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் கடுப்பாகி, "என்ன எல்லாருமே 2 வருஷம் 2 வருஷம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கும் அவனுக்கும் இடையில எந்த உறவும் கிடையாது" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம், "நான் என்னைக்குமே சண்டையில தோத்ததில்ல. உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் இத கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் வந்து கோர்ட்ட தான் காமிக்கிறாங்க. இங்க லாயர் சியோ தான் வாதாடிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு கேஸ ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ அவனோட கிளையண்ட் வந்து ஒரு ஒலிம்பிக் பிளேயர். ஒலிம்பிக் பிளேயர்னால நெறைய பிரஸ் பீப்பிள் எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்க தான் இருப்பா. அவனும் வாதாடி அந்த கேஸையும் ஜெயிச்சுருவான். ஆனா அந்த ஒலிம்பிக் பிளேயரோட ஒரு சீக்ரெட்ட சொல்லி தான் இவனும் ஜெயிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வாதாடி முடிச்சதுக்கப்புறம் வெளிய வந்து அந்த ஒலிம்பிக் பிளேயரும், "எதுக்கு நீ என்னோட சீக்ரெட்ட சொன்ன?" அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்கு இவனும், "இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன?" அப்படின்னு கேட்பான். "இங்க பாரு ஆர்டிகிள்ஸ்ல என்ன எப்படி எழுதி வச்சிருக்காங்க" அப்படின்னு அதுக்கு சண்டை போடுவான். உடனே அவனும், "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒரு ஃபேமஸ் ஃபுட்பாலரோட கல்யாணம் நடக்க போகுது. அப்போ எல்லாருமே இத மறந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோர்ட்டுக்கு வெளிய போவான். அங்க ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் அவளும் சியோட்ட, "இந்த கேஸ்க்கு 100 மில்லியன் ஓன் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க போல. அப்புறம் ஊரே பேசுற ஹேரின் கன்ஸ்ட்ரக்ஷன் கேஸுமே உங்ககிட்ட தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த சின்ன பீனட் ஹவுஸ் கேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பா. உடனே அதுக்கு அவனும், என்ன பத்தி நல்லா விசாரிச்சிருக்கீங்க போல" அப்படின்னு சொல்ல, "ஆமா. ஒரு கேஸ நீங்க எடுக்குறீங்கன்னா, அதுக்கு 2 சைடும் நீங்க விசாரிப்பீங்கல்ல, அத மாரி தான்" அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் தோஹா இந்த கேஸ உங்ககிட்ட குடுக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னான்? அவனோட இன்டென்ஷன் என்ன? அவனோட கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னு கேட்க, "நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்?" அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு கிளம்ப, ஹீரோயின், நீங்க வந்து பெரிய லாயர். எதுக்கு இப்படி சின்ன கேஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "சும்மா ஃபன்னுக்கு தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவான். அப்புறம் ஹீரோயின் கையில ஃபைல்ஸ் வச்சிருக்கத பார்த்து, "இந்த ஃபைல்ஸ் என்ட்ட குடுக்குறதுக்கு தானே வந்தீங்க?" அப்படின்னு அவன் கேட்க, அவளும் அந்த ஃபைல்ஸ் அவன்கிட்ட குடுத்துட்டு, "இந்த கேஸ்ல எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். நீங்க இந்த கேஸ்லேருந்து விலகுறது ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லுவா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம, "இந்த ஃபைல்ஸ நான் வீட்டுக்கு போய் ரிவ்யூ பண்றேன். உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லுவான். அப்புறம்
என்னோட கிளையண்ட் மேல்முறையீடு பண்ண போறாரு. ஸோ நீங்களும் அதுக்கு எதுக்கும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இந்த கேஸ்லேருந்து என்னால விலக முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிருவான். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே சிஓ வந்து தோஹா கிட்ட குடுக்க, தோஹாவும் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கான். அதில வந்து ஹீரோயின் வந்து என்ன எழுதியிருப்பான்னா, உங்க கிளையண்ட் தோஹா வந்து வருஷத்துக்கு 21 நாள் மட்டும் தான் இந்த வீட்ல இருக்காரு. இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் வந்து எதார்த்தத்த புரிஞ்சுக்காம சில காரணத்த வச்சு மட்டுமே இந்த வீட்ட விக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னு எழுதியிருப்பா. இத பார்த்து தோகாவும் சிரிப்பான். நீங்க சொன்ன மாரியே ஹீரோயின் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சியோவும் சொல்ல, நெனச்சேன் என்கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகலன்னா, அவ உங்ககிட்ட தான் வருவான்னு. நான் நெனச்ச மாரியே அவ வந்திருக்கா அப்படின்னு தோகாவும் சொல்ல, அதுக்கப்புறம் சியோவும் ஒரு ஃபைல் எடுத்து அவன்கிட்ட குடுக்குறான். அதுல வந்து ஹீரோயின் இவ்வளோ வருஷம் தனியா அந்த வீட்ட எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணா, அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ரிப்பேர் ஆன திங்ஸ்க்குள்ள பில்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கும். இந்த பார்ட்டு தான் நமக்கு எதிரா இருக்கும் அப்படின்னு சியோவும் சொல்ல, தோகாவும் இல்ல, இல்ல இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்றான். இத கேட்டு சியோவே ஷாக் ஆயி பாப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ தான் காமிக்கிறாங்க. அவங்க மேனேஜரும் போன வருஷம் மழை காலத்திலேயே நமக்கு 200க்கும் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த மழைங்கிற வார்த்தைய கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கு அவங்க டிஎலும் போன வருஷத்தோட இந்த வருஷத்த நெனச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மழை தண்ணியால விளைநிலங்களுக்குலாம் ஏதாச்சும் பாதிப்பு அடையுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இதனால தான் மெயின் ஆஃபீஸ்லேருந்து டெமாலிஷன் ப்ராஜெக்ட் இன்சார்ஜ வந்து நாளைக்கு மீட்டிங்க்கு வரதுக்காக ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அ அதில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதனால தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஸ்டாண்ட் பை டீம்ல வந்து ஹீரோயின தான் ஃபர்ஸ்ட் ஆளா போட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. மழை வந்தா நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்காம வெளிய போய் மக்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோயினும் இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்லுவா. இது வந்து எல்லாருக்குமே கேட்டதுனால சாரி சாரின்னு சொல்லுவா. அப்புறம் நெக்ஸ்ட்டு தோகாவ தான் காமிக்கிறாங்க. அங்க போன ஹீரோயின் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. ஏன்னா, மாசம் மாசம் சுபக்க பாத்துக்கிறதுக்காக தோகா அனுப்புற 5,00,000 வீட்டு மெயின்டெனன்ஸ் பில்லுக்காகவும், அதுக்கப்புறம் ரிப்பேர் பில்ஸ் அந்த பில்ஸ்லயே வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பான். இத பார்த்து ஹீரோயின் அவன்கிட்ட கத்திட்டு இருப்பா. தோகாவும் சும்மா இல்லாம, "நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எழுதுவியா?" அப்படின்னு கேட்பான். அவளும், "உள்ளது தானே நான் எழுதுனேன். உன் வீட்டையும் சேர்த்து பாத்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? சரி இப்ப அத விடு. இப்போ சுபக் மெயின்டனன்ஸ் காசு எதுக்கு நீ இந்த பில்ல சேர்க்கிற?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு நான் அவன் வந்து உன் பேர்ல தான் காச வந்து அனுப்பி விட்டுருக்கேன். நீ வந்து வீட்ட ஒழுங்காவே பார்த்துக்கல அப்படின்னு சொல்லுவான். உடனே அவள நான் என்ன ஒழுங்கா பார்த்துக்கலன்னு கேட்பா. ஆமா நீ மரத்தெல்லாம் வெட்டியிருக்க அப்படின்னு சொல்லுவான். மரத்த பத்தி பேசினோனே நம்ம ஹீரோயினும் அமைதியாயிருவா. அ மரம் வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நீ எதுக்கு அத வெட்டுனன்னு அவன் கேட்பான். மரத்துல இருந்து வர காஞ்ச இலை எல்லாமே பக்கத்து வீட்ல போய் விழுது. அதனால தான் நான் வெட்டினேன் அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்படி சில்லியான ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாங்கிறத புரிஞ்சுகிட்ட தோகா, "உனக்கு எதிரா நான் இதுவரைக்கும் 12 ஆதாரத்த சேமிச்சு வச்சிருக்கேன். இத கோர்ட்ல குடுத்தேன்னா நீ கண்டிப்பா தோத்துருவ. உதாரணத்துக்கு நீ என்னோட காம்பவுண்ட் வால இடிச்சது, மரத்த வெட்டுனது" அப்படின்னு சொல்றான். "அ இனி நான் உன்ன ஜெயிக்க விட மாட்டேன். இனி நான் தான் ஜெயிப்பேன்" அப்படின்னு சொல்லுவான். எது நீ என்ன ஜெயிக்க விட மாட்டியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா எல்லா சண்டையிலயும் கடைசியில நான் விட்டுக் குடுக்கறதுனால தான் நீ ஜெயிப்ப" அப்படின்னு அவன் சொல்லுவான். "சரி நீ எதுக்கு எனக்காக விட்டுக் குடுக்குற?" அப்படின்னு அவ கேட்பா. "எதுக்குன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு அவன் கேட்பான். உடனே அவளும், "சரி நீ வீட்டுக்காக இப்போ வரல. நீ எதுக்காக வந்தன்னு சொல்லு" அப்படின்னு கேட்பா. "கடைசியா நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆர்வம் வந்துருச்சு போல. சொல்லட்டுமா?" அப்படின்னு அவனும் கேட்க, "இல்ல, இல்ல நீ சொல்லாத. நீ சொல்றத கேட்க எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. உன்ன பத்தி எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம்" அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே அவனும், "நீ பொய் சொல்ற" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவளும், "நீ சொல்றத எப்படி நான் நம்புறது? நீ ஒரு ஏமாத்துக்காரன். ஒரு சாரி கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலல்ல. 2 வருஷம் நீ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்காக நான் உன்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும்" அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு அவன் வந்து, "நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சாரிலாம் உன்கிட்ட என்னால கேட்க முடியாது. நீ 100 தடவ கேட்டாலும் நான் அத தான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும், "ரொம்ப தேங்க்ஸ். நீ ஒரு குப்பன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணதுக்காக. நம்ம 2 பேரோட ஃபேக்கான சைல்ட்ஹுட் மெமரீஸ மண்ணள்ளி போட்டு முக்கிரலாம். அதுதான் 2 பேருக்குமே நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா.
அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் சிட்டி ஹால் ஆஃபீஸ தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து அவுட்டர் வால இடிக்கிறத பத்தி அந்த ப்ராஜெக்ட்டோட ஃபைல வந்து அவ வந்து சப்மிட் பண்ணுவா. அங்க இருக்க ஆஃபீசர் லேடியும் அத பார்த்துட்டு 40% தான் அவ வந்து எல்லார்கிட்டயும் சைன் வாங்கியிருப்பா. ஏதோ அன்னைக்கு எல்லார்கிட்டயும் சைன் வாங்குற மாரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுன. என்ன உன்னால அவங்க குறையெல்லாம் தீர்த்து 100% சைன் வாங்க முடியலையா? அப்படின்னு கேட்பா. அ அப்போ வந்து அங்க நம்ஜின்னு ஒருத்தன் வரான். அவனும் நம்ம ஹீரோயின்க்காக சைன் போடுவான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஆனா, நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இவன் தான் தோகாவோட மரத்தையும் வெட்டியிருப்பான். அதுக்கப்புறம் அவளும் வந்து இவன் சைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம், எப்படியாவது நான் எல்லார் குறையும் தீர்த்து 100% சைன் வாங்கிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்புறம் அவளும் அத முடிச்சு நடந்து போயிட்டுருக்கும் போச்சுல, அந்த நம்ஜினும் கார் எடுத்து பின்னாடியே போவான். "என் கார்ல வந்து ஏறு, நானே உன்ன ட்ராப் பண்ணிருவேன். உள்ள வா" அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் அத கண்டுக்காம நடந்து போயிட்டுருப்பா. அவனும் அவ பின்னாடியே நெறைய காதல் வசனம்லாம் பேசிட்டே போவான். ஒரு சமயத்துல கடுப்பான நம்ம ஹீரோயின், "வண்டிய எப்போ வாங்குன?" அப்படின்னு கேட்பான். உடனே அவனும், "எது கோகோவையா கேட்குற?" அப்படின்னு கேட்பான். அவனோட வண்டிக்கு கோகோன்னு பேர் வச்சிருப்பான். "ஆமா, கோகோ தான். உன்னோட கோகோவோட சைட் மிரர் உடைஞ்சா உனக்கு கஷ்டமா இருக்காதா?" அப்படின்னு கேட்பா. உடனே அவனும், "எனக்கு கஷ்டமா தான் இருக்கும்" அப்படின்னு ஒரு மாரி முழிப்பான். "ஆ இப்போ நீ வந்து போறியா? இல்ல உன்னோட கோகோவோட சைட் மிரர் உடைச்சு விடவா?" அப்படின்னு கேட்க, அவனும் அங்கருந்து போயிருவான். அப்புறம் ஒரு டேனிங் போனதுக்கப்புறம், "அப்புறம் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சுபக்கு சாப்பாடு குடுக்குறதுக்காக கப்போர்ட ஓப்பன் பண்ணுவான். ஆனா, அதுல வந்து நம்ம ஹீரோயினோட ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் தான் இருக்கும். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்னால ஒழுங்கா தூங்க முடியல. அவ ரொம்ப கஷ்டப்படுறான்னு புரிஞ்சுப்பான். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு யூன தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு அவங்க தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. தாத்தா கால்ல என்ன சொன்னாருன்னு தெரியல. அவளும் ஓடி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அங்க ஒருத்தர் வந்து யூன் கிட்ட பேசுறாங்க. அப்பதான் அவளுக்கு புரியுது இது வந்து பிளைண்ட் டேட்டு. அவங்க தாத்தா பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவளும் அவங்க கிட்ட "சாரி எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவா. அப்புறம் அவளும் அவங்க தாத்தா கிட்ட போய், "எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் அவரு கூட 10 வருஷத்துக்கு மேல ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவங்க தாத்தாவும், "எனக்கு அவன புடிக்கல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சன்டேக் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டால நடக்க முடியாது. அவன் வந்து வீல் சேர்ல தான் இருப்பான். அதனால அவங்க தாத்தாக்கும் அவன பிடிக்காது. அவரும், "நான் சொல்ற பையன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவளும், "சன்டேக்கு என்ன குறை? ஸ்மார்ட்டா இருக்காரு, நல்லா அழகா இருக்காரு, நெறைய படிச்சிருக்காரு, ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல நல்ல வேலையில இருக்காரு. என் தகுதிக்கு மீறினவரு அவரு" அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு அவங்க தாத்தாவும், "எது உன் தகுதிக்கு மீறினவரா? உன் தகுதிக்கு மீறினவர்ன்னு இங்க யாருமே கிடையாது" அப்படின்னு சொல்ல, அவளும், "இதனால தான் உங்களையும் விட முடியாம, அவரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம நடுவுல கடந்து தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் ஃபீலிங்ஸ் புரியலையா?" அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் சன்டேயும் இந்த ஐஸ் ஹாக்கி பிளேயர் போல, இந்த ஊனமுற்றோருக்கெல்லாம் கேம்ஸ் இருக்கும்ல, அதில வந்து அவன் வந்து விளையாடிட்டு இருக்கான். இவனும் அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தோஹாவும் அங்க வரான். அவன் வந்து இவன் பக்கத்துல வந்து உட்கார, அவளும் வந்து "தள்ளி போய் உட்காரு" அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனும் "ஏன்?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து லாயலா இருக்கேன். அதனால உனக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது தான் நல்லது" அப்படின்னு சொல்ல, அவனும் தள்ளி போய் உட்கார்ந்துடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வேலைய முடிச்சு வீட்டுக்கு போறா. அப்போ தோஹா வந்து அவளோட கர்டைன்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். "நீ வந்து என் வீட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "இது உன் வீடா? நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கோம்" அப்படின்னு அவனும் சொல்லுவான். "இப்படி கேவலமான கர்டைன்ஸ்லாம் போட்டா உன்னால எப்படி தூங்க முடியும்?" அப்படின்னு அவனும் கேட்க, அ அதுக்கப்புறம் அவனும் அந்த கர்டைன்ஸ் எல்லாம் மாத்திருவான். அப்புறம் அவனும் அவகிட்ட, "உனக்கு எப்பாவது என் ரூம்ல வந்து தூங்கணும்னா, நீ வந்து தூங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும், ஒண்ணும் தேவையில்ல. நான் எதுக்காக உன்னோட ரூம்ல வந்து தூங்கணும்?" அப்படின்னு கேட்பா. "நான் இல்லாதப்போலாம் நீ அங்க தானே தூங்கியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டூல் பாக்ஸ கையில எடுப்பான். உடனே அவளும், "இந்த டூல் பாக்ஸ் எங்கேருந்து எடுத்தேன்னு?" கேட்பா. பேஸ்மெண்ட்ல இருந்து தான் எடுத்தேன்னு சொல்லுவான். உடனே அவளும் அவன அப்படியே
அவ போர்ஷன்ல இருந்து அவன் போர்ஷனுக்கு தள்ளி கதவ பூட்டிருவா. அதுக்கப்புறம் அவன் கூட கனெக்ட் ஆகுற எல்லா கதவையும் வந்து பூட்டிருவா. பூட்டிட்டு வீட்டுக்குள்ள வர தோஹா வந்து அவ போர்ஷன்ல வந்து நிப்பான். இவாளும் ஷாக் ஆயி பாக்க, இந்த போர்ஷன் நம்ம 2 பேர் போர்ஷனையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் கீ இருக்கு. உனக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ எப்படி 7th ஸ்டாண்டர்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆன? அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அவளுக்கு வந்து கப்ல தண்ணி மோந்து குடுப்பான். அவளும் குடிச்சுட்டு எதுவும் சொல்ல மாட்டா. அப்புறம் அவனும் இந்த வீடு முழுசாவுமே நான் உனக்கே குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு நம்ம ஹீரோயின் சாங்கும் என்ன புதுசா ட்ரிக் பண்றியா? அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவனும் நம்ம 2 பேருமே 30 வருஷம் இந்த வீட்ல இருந்திருக்கோம். நீ ஏன் எப்போதுமே என்கிட்ட இப்படி பேசுற? என்கிட்ட கைண்டா இருக்கலாம்ல. இந்த வீட்ட உன் பேர்ல ஃபுல்லாவே மாத்தி குடுக்கணும்னா, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ என் கூட சேர்ந்து ஆஸ்ட்ரிய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்க ஹீரோ ஆஃபீஸ தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் வந்து அவன் பண்ண ப்ராஜெக்ட் மாடல வந்து அவன்கிட்ட போய் காமிப்பான். அவன் வந்து இது சரியில்ல, வேற ப்ராஜெக்ட் பண்ணு, மாடல் பண்ணு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் இருக்கிற 2 ப்ராஜெக்ட் மாடல்ஸையும் வந்து கேன்சல் பண்ணுவான். அதுல ஒண்ணு வந்து பிரசிடென்ட்டோடது. இத வந்து கடுப்பான ஹீரோவோட ஃப்ரெண்டு சின்னும் பிரசிடென்ட்டோட ப்ராஜெக்ட் மாடல எப்படி நம்ம கேன்சல் பண்ண முடியும்? அப்படின்னு கேட்க, ரிஜெக்ஷன்னா ரிஜெக்ஷன் தான் அப்படின்னு ஹீரோவும் சொல்லுவான். அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே கடுப்பா இருக்கும். ஹீரோ அங்கருந்து போனதுக்கப்புறம் அவன பத்தி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. கோவமா சின்னா அவன்கிட்ட பேசலான்னு போவான். ஆனா, அதுக்குள்ள தோஹாவும் நம்மகிட்ட 2 பிரைவேட் ப்ராஜெக்ட் இருந்து, ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. பிரை பப்ளிக் ப்ராஜெக்ட்குள்ள அப்ரூவல் ஏன் இன்னுமே வரல அப்படின்னு கேட்பான். உடனே அதுக்கு சின்னும் அந்த ஆஃபீஸர் வந்து லாங் ஹாலிடேஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அவரு வந்து ஜேஜூ ஐலாண்டுக்கு தானே போயிருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து எடுத்து ஏதோ பண்ணுவான். உடனே அதுக்கு சின்னம் என்னாலலாம் வர முடியாது. எனக்கெல்லாம் சேர்த்து டிக்கெட் போடாத நான் வரமாட்டேன். அடுத்த வாரம் நான் என் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லுவான். உடனே அவனும் டிக்கெட் போட்டுட்டு பாரு அப்படின்னு ஃபோன் எடுத்து காமிச்சுட்டு, நீயும் என் கூட வர அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனும் உன் கூட சேர்ந்து பண்ண 3 ப்ராஜெக்ட்லயும் நான் ஏமாந்து தான் போயிருக்கேன். ஒரு ப்ராஜெக்டாச்சும் என்ன ஒழுங்கா பண்ண விடு அப்படின்னு சொல்லுவான். நீ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெர்மிட் மட்டும் வாங்கிரு, மிச்சத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு 10ஆம் ப்ராஜெக்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ரூம் புக் பண்ணிட்டேன். 1 நாள் போதும் தானே அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு சின்னம் இந்த 10ஆம் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டுனா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தோகா ஃபெயில் ஆகாது. கண்டிப்பா ஃபெயில் ஆகாது. நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். நான் டிசைன் பண்றேன். நீ அத செய்ற. இதுல எப்படி நம்ம ஃபெயில் ஆவோம் அப்படின்னு கேட்பான். சம்மர்னாலே எனக்கு லக்கு தான். நம்ம கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்க தான் போறோம். இன்னைக்கு என்னோட வேலை முடிஞ்சுச்சு. என்ன தேடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்புவான். அப்புறம் அவனும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து நர்சரிக்கு போய் ஆஸ்ட்ரி வந்து தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஒவ்வொரு ஆஸ்ட்ரியா காமிச்சிட்டு இருப்பா. ஹீரோவும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அந்த ஆஸ்ட்ரிய வந்து வாங்க விட மாட்டான். இலை ரொம்ப பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, ரொம்ப மெல்லிசா இருக்கு, பிரான்ச்சு சரியில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரணமா சொல்லி ஒவ்வொன்த்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஃபோன்ல பழைய ஆஸ்ட்ரியோட ஃபோட்டோ வச்சு புது ஆஸ்ட்ரிய வந்து கம்பேர் பண்ணி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும், "நீ என்னைக்காச்சும் இந்த ஆஸ்ட்ரிய பாதுகாத்துருக்கியா? நான் தான் தண்ணி ஊத்தி வளர்த்து ஒவ்வொரு வருஷமும் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன்" அப்படின்னு அந்த ஃபோன வாங்கி காமிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அத பார்த்துட்டு இருக்கும்போதுல அவளோட ஃபோட்டோவும் இருக்கும். அத பார்த்து அவளும் ஒரு மாரி இருப்பா. உடனே தோஹாவும் அவகிட்ட இருந்து அவன் ஃபோன புடுங்கிருவான். நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அ கடைசி வரைக்கும் ஆஸ்ட்ரிய வாங்கியிருக்க மாட்டாங்க. வேற ஏதோ செடிலாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த செடிய வச்சா நல்லா தூக்கம் வரும். அதனால தோஹா வந்து ஹீரோயினுக்காக வாங்கியிருப்பான். அப்புறம் ஹீரோயினும், "நீ எதுக்கு என் ஃபோட்டோவெல்லாம் வச்சிருக்க? அத டெலீட் பண்ணு" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தோஹாவும், "அது என் ஃபோன்ல இருக்கு. நான் எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் வேணா உனக்கு அனுப்பட்டுமா? நீ வேணா ப்ரொஃபைல் பிக்கா வச்சுக்கிறியா? அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவளும், ஒன்னும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீ பண்ண ப்ராமிஸ எனக்கு காப்பாத்து. உனக்காக பையர்ஸ் கிட்ட கெஞ்சி எக்ஸ்ட்ரா டேஸ் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவனும், ஏன் நீ என்ன பார்த்தாலே எப்போதும் வீட்ட பத்தியே பேசுற? அப்படின்னு கேட்பான். உடனே அவளும், ஆமா பையர்ஸ் ரொம்ப நல்லவங்க. நம்ம வீட்ட வாங்குனா எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாம அப்படியே வச்சுப்பாங்க அப்படின்னு அவ சொல்லுவா. அது எப்படி
ஒருத்தவங்க நம்ம வீட்ட வாங்கிட்டு எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி இனி நம்ம பேசிக்க வேணாம். நேர்ல பார்த்து பேசிக்க வேணாம். இனி எதா இருந்தாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. அப்புறம் அவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கார்ல நல்லா தூங்கிட்டு இருப்பா. அத தோகா வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும். கொஞ்சம் நேரம் முன்னாடியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு யூன பார்த்து பேசியிருப்பான்ல, அது வந்து ஞாபகம் வரும். உடனே தோகாவும் அவகிட்ட கேட்பான், "எதுக்கு சாங் வந்து ஒழுங்கா தூங்குறதில்ல?" அப்படின்னு கேட்பான். உடனே அவ 2 வருஷமா சரியா தூங்குறதில்லன்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ தோகாக்கும் புரிஞ்சிரும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனதுலேருந்து தான் அவ சரியா தூங்குறதில்ல அப்படின்னு. உடனே அவ சொல்லுவா, "நான் தான் அவள ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் எடுக்க சொன்னேன். ஏன்னா அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்க அப்பாவும் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க. அந்த வீட்ல அவ மட்டும் தான் தனியா இருக்கா. அப்புறம் எப்படி அவளுக்கு தூக்கம் வரும்?" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவ ரூமுக்கு போய் பார்த்துருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து தூங்குறதுக்காக என்னென்னமோ பொருட்கள் வாங்கி வச்சிருப்பான். இதெல்லாம் நினைச்சு தோகாவும் நம்ம ஹீரோயின வந்து பார்த்துட்ருப்பான். அப்ப அவ வந்து முழிச்சிருவா. முழிச்சு ஹீரோ பார்த்துட்டு இருக்கத பார்த்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பா. உடனே அவனும், "நான் கவனிக்க மறந்துட்டேன். இப்ப தான் பார்த்தேன். உனக்கு ரொம்ப வயசாயிருச்சுல்ல. உன் வயசுக்கு நீ வந்து ஐ கிரீம், ஃபேஸ் கிரீம்லாம் வாங்கி போடு." அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க 2 பேரும் கார்லேருந்து இறங்குவாங்க. நம்ம ஹீரோயின பார்க்குறதுக்கு அங்க நம்ஜின் வந்திருப்பான். உடனே ஹீரோவும், "இது யாரு?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், "இது உனக்கு தேவையில்லாதது. நீ வீட்டுக்குள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் கிட்ட போவா. "சொல்லாம கொள்ளாம எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்பா. உடனே அவனும், "உங்க ஊர்ல உட்கார்ந்து பேச ஒரு நல்ல இடம் கூட இல்ல" அப்படின்னு சொல்லுவான். உடனே தோகாவும், "யார் இவன்?" அப்படின்னு கேட்பான். உடனே அதுக்கு நம்ஜினும், "யார் இந்த வியர்டான ஜென்டில்மேன்?" அப்படின்னு கேட்பான். உடனே, "யார் இந்த மேனரே இல்லாத ஆளு?" அப்படின்னு தோகா கேட்க, "ஓ! இவர் தான் உன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின பார்த்து நம்ஜின் கேட்பான். அவளும், "உனக்கு ஏதாச்சும் வேலை ஆகணும்னா இமெயில்ல என்ன கான்டாக்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போவா. "எது இமெயிலா? நீ தான் என்ன அதில பிளாக் பண்ணி வச்சிருக்கல்ல" அப்படின்னு அவன் சொல்லுவான். "நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஹீரோயினும், இவன் ஏதாச்சும் உண்மைய உளறிட போறான்னு அவன்கிட்ட போவா. உடனே அவனும், "வீட்டுக்குள்ள ஏசி நல்லா ஓடுதா? உன் ஃப்ரெண்ட அனுப்பிச்சிட்டு வா. நம்ம பிசினஸ் பத்தி பேசலாம்" அப்படின்னு அவள பார்த்து கண்ணடிச்சுட்டு, அங்கருந்து ஹீரோயின் பதிலுக்கு வெயிட் பண்ணாம போயிட்டுருப்பான். அப்போ ஹீரோ தோகாவும் அவன தடுத்து நிறுத்தி, "இங்கேருந்து மரியாதையா போயிரு. இனிமே இந்த பக்கம்லாம் வந்துராத" அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும், "இப்படிலாம் பண்ணாத" அப்படின்னு தோகாவ பார்த்து சொல்லுவா. அப்புறம் நம்ஜினும் ஒரு விரலால தோகாவ குத்திக்கிட்டு, "இத சொல்றதுக்கு நீ யாரு? அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாத" அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோயினும் தோகாவ தான் தடுத்துட்ருப்பா, "இப்படிலாம் பண்ணாத" அப்படின்னு. அப்புறம் நம்ஜினும் நம்ம ஹீரோயின பார்த்து கேட்பான், "இதுதான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு. உடனே தோகாவும், "நீ சொன்னா கேட்க மாட்ட போல. ஒழுங்கா இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ஜினும், "ஒழுங்கா என் கைய விடு" அப்படின்னு சொல்லி கைய எடுப்பான். ஆனா அவனால எடுக்க முடியாது. உடனே நான் 3 எண்றதுக்குள்ள கைய விடு, இல்லன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3ன்னு எண்ணிட்டு கைய எடுப்பான். ஆனா அவனால எடுக்க முடியாது. அப்புறம் கைய எடுத்தப்போ அவன் வந்து பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துருவான். கீழ விழுந்த கோவத்துல கடுப்பாகி, "இரு நான் உன்ன என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு மறுபடியும் சண்டைக்கு வருவான். ஆனா தோகா சிம்பிளா அவன் கால வச்சு தடுத்து கீழ தள்ளி விட்டுருவான் அவன. அவன் நம்ஜுனும் மறுபடியும் கீழ விழுந்ததுல அவனுக்கு வந்து இடுப்பு பிடிச்சுக்கும். அப்புறம் 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அங்க நம்ஜின் வந்து அவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி, எல்லா தப்புமே தோகா தான் பண்ண மாரி சொல்லிட்டுருப்பான். அவங்கள வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீசர் தான் விசாரிச்சுட்ருப்பாங்க. அந்த ஆஃபீசரும் நம்ம ஹீரோயின் சாங் கிட்ட, "நீங்க 2 பேருமே பிரிஞ்சதுக்கப்புறம் எப்போவாவது மீட் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அத கேட்டு தோகாவும் ஒரு மாரி அதிர்ச்சியா பார்ப்பான். உடனே அப்போ நம்ம ஹீரோயின் சாங்கும், "அப்படிலாம் இல்ல. நாங்க மீட் பண்ணதில்ல" அப்படின்னு சொல்லுவா. இத கேட்ட நம்ஜினும், "நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சாங்க பார்த்து கேட்டுட்டே, அவளுக்காக என்னெல்லாம் பண்ணானோ அத ஒவ்வொன்னா சொல்லுவான். அது கூட தோகாவோட மரத்தையும் வெட்டியிருப்பான்ல, அதையும் சேர்த்து சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயி கோவம் வந்துரும். அவளும் அவன அடிக்க போவா. போலீஸ் எல்லாம் தடுப்பாங்க. ஆனாலும் அவன் அடங்காம, அந்த மரத்துக்கான செலவு என்னென்ன ஆச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினுக்கும் கோவம் வந்து அவன் மொபைலால அவன் மண்டையிலே டப்புன்னு ஒண்ணு வைப்பா.
இருப்பா. அவனும் மயங்கி கீழே விழுந்துருவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் தோகாவும் தனித்தனியா கேப் பிடிச்சி வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தோகா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான், கொஞ்ச நேரம் முன்னாடி அவன் சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு. அவளும் ஆமா, எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு, அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லி வெட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த மரம் இருந்து என்ன பிரயோஜனம், எப்படியும் இந்த வீட்டை வித்தா எல்லாமே போக தான் போகுது அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனும் அப்படியா, இந்த வீட்டை வித்தா எல்லாமே போயிருமா, 17 வருஷம் நம்ம மெமரிஸ் எல்லாமே போயிருமா அப்படின்னு கேட்பான். உடனே அவளும் என்ன மெமரிஸ், நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா அப்படின்னு கேட்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிட்டு இருக்கோம், அப்புறம் எப்படி மெமரிஸ் இருக்கும்? ஓ, இந்த இடத்துல ஒரு வாட்டி என்ன கிஸ் பண்ணி அதை மெமரிஸ்ன்னு சொல்றியா? நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணும்போச்சுல பஸ் ஸ்டாண்டில் வச்சு கிஸ் பண்ணுவேன். அப்புறம் என்னோட எக்ஸ் கூட பீச்சுக்கு போவேன். இதெல்லாம் மெமரிஸா? இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போச்சுல என்னோட இதயம் வேகமாக துடிச்சிச்சுன்னா நான் எப்படி உயிர் வாழ்வேன்? உன்னோட மெமரிஸ் எல்லாம் நீ என் மேலே திணிக்காத. அப்புறம் நீ வருஷத்தில் 365 நாளில் 21 நாள் தான் இங்கே இருப்ப. அதனால உனக்கு இதை பற்றி பேச எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போச்சுல ஏதோ நிறைய பிரச்சனையாக இருக்கும் போலயே, உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா? நான் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறியா? சொல்லு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்பான். உடனே அவளும் எதுவும் சொல்லாமல் போயிடுவா. அப்புறம் அவளும் வாசல்கிட்ட போய், நீ பிரேக் டைமில் இங்கே வருவ, இது உனக்கு ஒரு வெக்கேஷன் ஹோம் மாதிரி. ஆனால் நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன், எனக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த வீடு, ஒவ்வொரு மூலையும் பார்க்கும்போச்சுல. உன்னை இந்த வீட்டில் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்ஸ் அவள் பேக் பண்ணிட்டு இருப்பா. சுபக்கியும் கூட்டிகிட்டு போவா. இன்னொரு பக்கம் தோகாவை காமிக்கிறாங்க. அவன் வந்து அவனோட திங்ஸை பேக் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா, யூன் வீட்டுக்கு. அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போச்சுலாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் தோகாவும் காரில் போயிட்டு இருக்கான். அதில் வந்து நியூஸில் வந்து இன்னைக்கு அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பேசிகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இப்படி இங்கே வந்திருக்கா, அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா, நீ தோகாட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு பேசிட்டு அவள் வந்து வெளியே வந்து பார்க்க முடியல. ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டா. அப்புறம் அவங்க வீட்டை தான் காமிக்கிறாங்க. வெளியே செவுரு இடிச்சிருப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு தார்ப்பா மாதிரி ஒன்று போட்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப காற்றடிச்சதுனால அதுவும் பறந்து போய் மழை தண்ணி எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுது. அது நேராக பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்கே வந்துருவா. அவளும் நேராக பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறா. பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி மழை தண்ணி பாதி வரைக்கும் நிறைஞ்சிருக்கும். அவள் உள்ளே போனோடனே கதவு தானாக லாக் ஆகி செல்ஃபும் கதவு மேலே கவுந்துருது. அப்புறம் அவளும் அங்கே போய் ஒரு பாக்ஸ் எடுத்து தலையில் வச்சுக்கிறா. நெக்ஸ்ட்டு கதவை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அவள் ஆல்ரெடி தோகாவை அவள் போர்ஷனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு லாக் பண்ணியிருப்பாள்ல, அது அவளுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் மழை தண்ணியும் ஃபுல்லாக வந்துடுது. அவளும் ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறா. அப்போ வந்து தோகாவோட வாய்ஸ் கேட்குது. தோகாவும் அவளை காப்பாற்றி படுக்க வச்சுருப்பான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹெவி ஃபீவர் இருக்கும். அதுக்கப்புறம் அவளும் நினைவு தெரிஞ்சு முழிச்சு அந்த பாக்ஸ் எங்கே அப்படின்னு கேட்பா. தோகாவும் அந்த பாக்ஸை ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பான். நேராக அந்த பாக்ஸை ஓடி போய் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தோகாவும் இந்த பாக்ஸுக்காகவா உன் உயிரை பணைய வச்ச, இந்த மெமரிஸ்னால எந்த யூஸுமே இல்லை, இதை பார்த்தா கடுப்பாகுது அப்படின்னு சொன்னேன், இப்போ இதுக்காக சாக துணிஞ்சிருக்க அப்படின்னு கேட்பான். அப்போ அதில் வந்து தூயாங்கோட நேம் பேட்ஜ் இருக்கும். அதையும் பார்த்துட்ருப்பா. அப்போ அந்த தூயாங்கோட வாய்ஸு வந்து பேக்ரவுண்டில் கேட்கும். பேஸ்மெண்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை என்ன காரணம்னாலும் சாங் மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும். உடனே ஹீரோயினும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னை பார்த்தாலே இப்படி தான் ஏதாச்சும் ஒன்று கெட்டதாக நடக்குது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தோகாவும் அப்படி உனக்கு என்ன பார்த்தா என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்பான். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வெறுப்பு தான் இருக்குது, இனிமே நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மூஞ்சிலே முழிக்க வேணாம், தனித்தனியாக போயிடலாம் அப்படின்னு அவள் சொல்லுவா. சொல்லிட்டு அவளும் போக தோகாவும் இதுதான் நீ 2 வருஷம் முன்னாடி சொன்ன, அடுத்த லைனையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் இதுக்கு மேலே என்னால் முடியாது, அடுத்தது என்னெல்லாம் நடக்குமோன்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, நான் இந்த வீட்டையும் விற்கலை, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு அழியவும் வேணாம், ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்கவும் வேணாம், வாழ்க்கையில் இருக்க மிச்ச நாளும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்ப, இவனும்
நானே இங்கேருந்து போயிடுறேன். என் வாழ்க்கையில இருக்க மிச்ச நாளா நான் உன்ன பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் அங்கேருந்து கிளம்புவா. இதுதான் நான் 2 வருஷம் முன்னாடி சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா இந்த முறை நான் போக மாட்டேன். நீ சொல்றதே நான் கேட்க மாட்டேன். ஏதோ உன்னோட மோசமான சம்மர் டேஸ்ன்னு சொன்னல்ல, அத இந்த முறை நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மனசுக்குள்ளே இந்த சம்மர் நாங்க சர்வைவ் ஆகணும்னா அந்த பாக்ஸ ஓப்பன் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. அதுக்காக தான் நான் அந்த முறை வந்திருக்கேன் அப்படின்னு நெனைப்பான். இதோட எபிசோட் 2 முடியுது. இனி எபிசோட் 3ல பார்க்கலாம். பாய்.